சுவாமி ஷிரடி அவதாரத்தில் ஸ்ரத்தா சபூரி அது ரெண்டுமே சொல்லிகிட்டே இருப்பார். அவர் ஸ்ரத்தா சபூரின்னு எந்த ஷிரடி பாபா கோவில் பார்த்தாலுமே அங்கே அவருடைய சன்னதியில் ஸ்ரத்தாவும் சபூரியும் எழுதியிருக்கும். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸில் சுவாமி அதை எப்படி சொல்லி கொடுத்துருக்கார் அண்ட் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் அதுக்கான விளக்கம். அந்த ஃபார்ம் அண்ட் நேம் மேலே நம்பிக்கை, ஃபுல் நம்பிக்கை இருக்கணும். அந்த ஃபெய்த்துன்றது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஃபஸ்ட் இயரில் காலேஜ் சேர்ந்தப்போ சாமி வந்து வீல் வாட்ச் அ மூவி டுகெதர்னு சொன்னார். பக்த பிரகலாதா படம் சுவாமியோட சேர்ந்து ஆடிட்டோரியத்தில் நாங்கள் பார்த்தோம். வி ஹேட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. சுவாமி அதெல்லாம் முடிச்ச அப்புறமா மத்தியானம் தர்ஷனில் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் உட்காந்து கேள்வி கேட்குறார். வாட் பிராட் பிரகலாதா க்ளோசர் டு மீ? அதாவது பிரகலாதனோட எந்த ஒரு குணம் எனக்கு கிட்டக்க என்னோட ஹார்ட்டுக்கு கொண்டு வந்தது அவனை? நான் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரகலாதனை காப்பாற்றினேன்? அவன் கிரண்யகசிப்பு பண்ணாத அட்டுழியமே கிடையாது. பிள்ளைக்கு யானை காலில் கட்டி போட்டான், கல்லை கட்டி கடலில் போட்டான், நெருப்பில் தூக்கி போட்டான், பாம்பை விட்டு கடிக்க வச்சான். இவ்வளோத்துலேயும் மீண்டு அந்த குழந்தை எப்படி நான் காப்பாற்றினேன்? அதோட குணாதிசயம் என்ன இருந்தது காப்பாற்றுறதுக்கு அப்படின்னா, நாங்கள்லாம் வந்து என்னென்னா அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி வந்து என்னென்னோ பதிலாம் சொன்னோம். அதாவது சாமிக்கிட்ட எப்படின்னா, அவர் ஒன்று நினச்சிட்டார் அப்படின்னா நம்ம தலைகீழ நின்னாலும் அந்த பதில் நம்மக்கிட்டேருந்து வராது. அவர் சொல்லணும், அவர் உலகத்துக்கு சொல்லணும் ஒரு மெசேஜை நினச்சிட்டாருன்னா அவர் தான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் சொன்னோம், ப்ரேயருக்கு எல்லாம் சொன்னோம். சாமி வந்து நோ நோ நோ. கடைசியில் பகவான் சொன்னது வந்து ஃபெய்த், நம்பிக்கை. எதை நம்பினா? அவனை தூக்கி மலை மேலேருந்து போட்டால் கீழே நான் நின்றுட்டுருப்பேன் பிடிக்கிறதுக்குன்னு நம்பினான். அவனை தூக்கி நெருப்பில் போட்டவுடனே அந்த நெருப்பு ஒன்றுமே என்னை பண்ணாது, என் நாராயணன் இருக்காருன்னு நம்பினான். கடலில் போட்டால் எனக்கு எதுவுமே ஆகாது, அந்த நாராயணன் இருக்காருன்னு நம்பினான். அந்த நம்பிக்கை தான் ஹி brought it to me. அந்த மாதிரி சரண்டர் பண்ணணும் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபெய்த் வரணும். சுவாமி இந்த அவதாரத்தில் இல்லை, போன அவதாரத்துலேயும் ஃபெய்த் ஃபெய்த் ஃபெய்த். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் சுவாமி இஸ் ஃபெய்த். அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, பிரகலாதனுக்கு எவ்வளோ பக்தினா நம்ம சுவாமி நரசிம்ம ரூபத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு பில்லருக்குள்ளே பகவான் இருக்காருன்னு அந்த அளவுக்கு நம்பிக்கையான டெஃபினெட்லி ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிவோட்டீஸ். ஆனால் நம்மளுக்கு அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாழி ஆகிறது. வி கீப் ஹியரிங் ஸ்டோரிஸ், லீலைகள் கேட்குறோம், கதைகள்